Hello everyone, good morning. Welcome back to the channel Gulf Crazy Chef. So இன்னைக்கு வந்து Wednesday morning 6:30 ஆகுது. ஸோ காலையில் 5 o'clock எழுந்திரிச்சு எல்லா வேலையும் லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டோம். ஒரு 2-3 டிஷ் எல்லாம் வச்சு. அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோவில் எப்படி வந்து என்னென்ன லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், என்ன பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன் அண்ட் அதை வந்து எப்படி பேக் பண்ணுறேன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கண்டினியூ பாருங்க. நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஓமனில் வந்து எப்படி குக் பண்ணுறேன், எப்படி லைஃப் ஸ்டைல் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இப்போ என்னென்ன குக் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து குக் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்படின்னு. எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன், இன்னும் பேக் பண்ணலை. ஸோ இது வந்து பார்த்தோம்னா ரைஸ் வந்து ஒரு நேரத்துக்கு தான் கரெக்டாக என்ன வச்சுருக்கிறேன், ஓகேவா. ஸோ இது வந்து வெண்டைக்காய் கறி, லேடிஸ் ஃபிங்கரில் பண்ண கிரேவி, இது வந்து மெயினாக பண்ணது. இது வந்து கேரட்டு கூட்டு தேங்காய் எல்லாம் போட்டு, வெங்காயம் வதக்கி தேங்காய் எல்லாம் போட்டு இது பண்ணது. இது எப்பவும் பண்ணுற மாதிரி சிம்பிளாக ஒரு ஆம்லேட்டு. அப்புறம் இதுவும் ரெகுலராக பண்ணுற ஒரு உருளைக்கிழங்கு பொரியல். அண்ட் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தோம்னாக்கி கோதுமை ரவையில் பண்ண உப்மா, ஓகேவா. ஸோ இவ்வளவு தான் இன்றைக்கி ஸ்பெஷல். ஸோ இப்போ இதை வந்து ஒன் பை ஒன்னாக பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மத்தியான நேரத்துக்கு தாராளம் போகுது. வெஜிடபிள்ஸ் தான் எல்லாமே, பட் இட்ஸ் மோர் தென் எனஃப் ஃபார் மை லஞ்ச். ஸோ இப்போது ஒன்றா பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். என்னென்ன வைக்கலாம், ஃபஸ்ட்டு இந்த டப்பாவில் ரைஸ் வந்து ஃபுல்லாக வச்சுக்கலாம். இப்போது ரைஸ் வந்து வச்சு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த லேயரில் பார்த்தோம்னா இந்த வெண்டைக்காய் குழம்பு வந்து வச்சுக்க வேண்டியதான். கிரேவி வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது, கொஞ்சம் இல்லை நல்லா கெட்டியாக தான் வச்சுருக்கிறேன். அதனால் இந்த லேயரில் வச்சா கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ வெண்டைக்காய் கறி வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கேரட்டு கூட்டு எதில் வைக்க போகிறோன்னா, கேரட்டு கூட்டு வந்து பாக்ஸில் தான் வைக்க போகிறாங்க. ஸோ இதுவும் வந்து பேக் பண்ணிவிட்டு வைப்போம், கேரட் கூட்டு. அண்ட் அதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு லேயர் இருக்கும். நெக்ஸ்ட் லேயரில் இதில் என்ன அப்படின்னா ஆம்லேட். ஸோ இதில் வந்து ஆம்லேட் வச்சுட்டு அண்ட் என்ன பண்ணால் உருளைக்கிழங்கு பொரியல் வந்து இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணியிருக்கிறேன். ஸோ இன்னும் ரெகுலராக சாப்பிட்றது தான். ஸோ நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் இதிலே தட்டிக்கலாம் அப்படி. ஓகே, ஸோ இப்போ லஞ்ச் வந்து பேக்கிங் வந்து பர்ஃபெக்டாக முடிஞ்சுது. அண்ட் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து கம்பெனிக்கு போய் தான் சாப்பிட போகிறேன். ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறம் தான் சாப்பிட போகிறேன், ஏன்னா டைம் ஆகிடுச்சு. ஸோ டைம் ஆனதுனால இதையும் வந்து இன்னைக்கு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வச்சுருக்கிற பாக்ஸில் வந்து இதையும் பேக் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ ஆஃபீஸில் போய் உட்காந்து ரிலாக்ஸாக சாப்பிட்டுக்கலாம். உட்காந்து இப்போ அவசரமாக சாப்பிட்றதுக்கு ஆஃபீஸுக்கு போனோன்னா கொஞ்சம் லேட்டாகவே சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதையும் ஃபுல்லாக பேக் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ இதில் வந்து வைக்கிறதுக்கு எதுவும் இல்லை. தோசை, ஆப்பம் அந்த மாதிரி ஏதாவது கொண்டு போனால் இதில் வந்து சட்னி, சாம்பார் அந்த மாதிரி ஏதாவது வச்சு கொண்டு போகலாம். பட் இதுக்கு வந்து ரவாக்கி வந்து சைடிஷ் எதுவும் தேவையில்லை. வீட்டில் இருந்தால் பழம் வச்சு சாப்பிடலாம், பட் ஆஃபீஸ் போகிறதுனால வேண்டாம், இது மட்டுமே போதும். ஸோ இந்த உப்மா வீடியோ வந்து எப்படி போடுறதுன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா இதுக்கு போய் பாருங்கள் எப்படி ஸ்பெஷலாக பண்ணுறது அப்படின்னு. ஸோ இன்றைக்கி அவ்வளோதான், லஞ்ச் பேக்கிங் எல்லாமே முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இது பார்த்தோம்னா காலையில் ஒரு 10 மணி இல்லைன்னா 9 மணி ஆகிற டைமில் பசிச்சதுன்னா சாப்பிட்றதுக்கு ஒரு பனானா. இது இந்த பனானா வந்து இங்கே கிடைக்காது, ஆக்சுவலாக ரொம்ப ரேர். ஆனால் நேற்றுக்கு மார்க்கெட்டுக்கு போகும்போது கிடச்சிது, ஸோ அதனால் வாங்கி வச்சுருக்கேன் ஒரு பனானா. ஸோ இவ்வளோ தான் லஞ்ச் பேக்கிங் முடிஞ்சுது. அண்டு நவ் இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடலாம் ஒன் பை ஒன்னாக.
ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த கேப் ஓப்பன் பண்ணோன்னா இங்கே ஒரு ஸ்பூன் இருக்கும் சூப்பராக. ஸோ இந்த ஸ்பூன் வச்சு அழகாக சாப்பிட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான் மை லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு. தட்ஸ் இட். ஸோ இப்போ லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணது அண்ட் பேக் பண்ணது வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து நான் வீட்டில் வந்து குக் பண்ணுறது உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ இப்போ டைம் ஆகிடுச்சு, சீக்கிரமாக கிளம்பணும். அதனால் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அண்ட் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பை.